என்னடா சொல்றீங்க? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட முழு சீக்வன்ஸுமே லீக் ஆயிடுச்சா? நம்ப முடியலடா. என்ன நம்ப முடியல. இது வரைக்கும் ஸ்பைடர்மேனுக்கு லீக் ஆனதுனா லீக்கே இல்ல என்ன சும்மா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ட்ரெய்லர்ல இருந்து ஒரு சில டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணி எதுக்கியா ஒரே சொல்லுன்னு மொத்த சீக்வன்ஸ் லீக் பண்ணி விட்டுணும்னு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட அபிஷியல் சீக்வன்ஸ் லீக் ஆயிருக்கு. அண்ட் ஒரு சில அன்பினிஷ்ட் விஎஃப்எக்ஸோட தான் இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் லீக் பண்ணிருக்காங்க. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, ட்விட்டர்ல 2 நிமிஷம் கூட நிம்மதியா குஜாரிஸ் பண்ண முடியல. எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு லீக் எடுத்துன்னு வந்துடுறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு பெரிய ஸ்பாய்லர் வார்னிங் கொடுத்துடுறேன். ஏன்னா அம்புட்டு சூப்பரா கொடுத்துருக்கானுங்க. படத்தை எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாம நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி நினைச்சேன். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு தரமான ஃபைட்டிங் சீக்வன்ஸ் லீக் பண்ணி விட்டுருக்காங்க. மொத்த அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மென்ஸ் வந்து டூம் போட்டு போலன்னு வளர்க்க போறாங்க. அண்ட் டாக்டர் டூம் தான் இப்ப அபிஷியலா சென்டினல்ஸை கண்ட்ரோல் பண்றாருன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஸ்பாய்லரோட தான் பாப்போம். அதனால முடிஞ்சதை புரியுங்க அப்படின்னு சொல்றோம். மட்டும் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்றோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தேட்டரை புக் பண்ணி மொத்த டிக்கெட் இங்கே குத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்துக்கு வந்து பார்க்கறேன். எனிவேஸ் பால பேசாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல இருக்கிற கிளிப் எடுத்து லீக் பண்ணி விட்டதை பத்தி தயாரா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கிளிப் அவ்வளோ கிளியரா இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. செதஞ்சு பிதுங்கி புசுங்கி போயிருக்கு. ஆனா அதுலயே நமக்கு கிளியரா ஏகப்பட்ட மேட்டர்கள் தெரியுது. அண்ட் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னு சும்மா செதறிட்டேன். என்ன பண்றீங்க? இது சத்தியமா ஒரிஜினல் தானா இல்ல ஏஐ ட்ரெய்லரான்னு பார்க்கும்போது இது ஏஐ ட்ரெய்லர் கிடையாது. அவனுங்க அந்த எடிட்டிங் டேபிள்ல அன்பினிஷ்ட் சிசிஐவோட வச்சிருக்கிற சீக்வன்ஸ் தான். இடத்துல டூமை காட்டுறாங்க, டூம் என்னென்ன பண்றான்னு காட்டுறாங்க. அண்ட் அவெஞ்சர்ஸும் எக்ஸ்மேனும் சேர்ந்து சண்டை போடுறதை காட்டுறாங்க. கேப்டன் அமெரிக்காவோட புது லுக்கெல்லாம் எங்கன்னு தென்படுது. அண்ட் சென்டினல்ஸ் டாக்டர் டூம் தான் கண்ட்ரோல் பண்றாருன்றதுக்கு நான் கூட ஒரு சான்று வச்சிருக்கேன் இதே லீக் வீடியோல இருந்து. சோ அந்த வீடியோல என்னென்ன தெளிவா தெரியுது அப்படிங்கறத பத்தி மட்டும் பார்த்துடலாம். வீடியோ யாருக்குமே தெரியாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுப்பேன் நினைக்கிறேன். என்னோட சித்தப்பாவை ஜாயின் பண்ணிட்டு மெம்பர் சொல்லி இருக்கிற கம்யூனிட்டி போஸ்ட்ல போய் பாருங்க, ஒரு லிங்க் இருக்கும். அந்த மெம்பர் சொல்லி டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணி நீங்க இந்த வீடியோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சும்மா யூடியூப்ல போட்டா ஸ்டைக் கச்சிருவோம். முதல்ல இதை ரிலீஸ் பண்ணதுக்கு எனக்கு முரண்பாடுகளும் சேர்ந்தே தான் இருக்கு. அதை நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். முதல்ல இதுல என்னென்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம டாக்டர் டூமோட கையில இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் டூம் அவரோட கை எட்டு தரையில வாங்கி ஒரே குத்து ஜோட்டா பீம் அண்ணமய மாதிரி. அதுக்கப்புறம் அவர் மூஞ்சுக்கு க்ளோஸ் போறாங்க. இதை பார்த்தோன்னா இன்னைக்கு ஏஐயோ அப்படின்ற சந்தேகம் வருது. அண்ட் இது ஏஐ கூட இருக்கலாம், ஏன் யூடியூப் காரணம் இல்லைன்னா இன்னும் மறுபடியும் இன்னும் ஸ்ட்ரைக் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அது என்ன மேட்டர்ன்றத பத்தி நம்ம கடைசியா பார்ப்போம். ஒரு தலையில குத்துல ஒன்னா எல்லா செட்டினல்ஸும் மண்ணு கடல இருந்து எந்திரிச்சு வருது. அண்ட் அதோட கண் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு. கண்ணு தானே, அது ஒரு ரோபோட்டே. அது கண்ணு கிரீன் கலர்ல இருந்தா என்ன, ஆரஞ்சு கலர்ல இருந்தா என்ன, பால் பச்சை கலர்ல இருந்தா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனா காமிக்ஸ்ல இதே டைப் ஆஃப் சென்டினல்ஸ், அதாவது இதுல காட்ட போற இந்த வகையான சென்டினல்ஸ் காமிக்ஸ்ல எப்படி இருக்கு, மூவில எப்படி இருக்குன்னு பார்த்தா காமிக்ஸ்ல நீல கலர் கண்ணு, இது சிவப்பு கலர் கண்ணு குத்து வச்சிருக்கு. அண்ட் அதே மூவி பக்கம் வந்தா எக்ஸ்மென் டேஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் பாஸ்ட்ல எல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இங்கேயுமே இந்த சென்டினல்ஸோட கண்ணு பச்சை கலர்லயே இருக்காது. அப்போ சம்பவம் இருக்கு. டூமும் மொத்த சென்டினல்ஸையும் கடல எடுத்துதான். அண்ட் இப்ப நான் அந்த ஓஜி இஸ் பேக் தெரியுமான கீழே விழுந்து கிடக்கிற ஸ்டீவ் ராஜஸ்க்கு கையை குத்து தோர் மேல தூக்கி வாட்டி மாமே நம்ம எல்லாரும் பாந்துட்டு போனேன். கேமரா அப்படி சைஸா மூவ் பண்றானுங்க. தோரோட ஸ்டோன் பிரேக்கரை பிடிக்கிறாரு. அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட மியால் நிற பிடிக்கிறாரு. சாரி, ஸ்டீவ் ராஜஸ் அவரோட மியால் நிற பிடிக்கிறாரு. ஏன்னா இப்ப கரண்ட் கேப்டன் அமெரிக்கா நம்ம ஃபால்கன் இருக்காரு. என் எலினா பல்லவா கண்ணுல மரண பீதி. என்ன இவ்வளவு பெருசா இருக்கிறீங்க? நான் சாதாரண பிளாக் இதெல்லாம் நம்மளால இதெல்லாம் முடியாதுங்க. ஏன்னா எங்க இருந்து கூட்டம் வந்து என் வேற ஒரு பிளானட்ல எங்க ஆக்டிவா விடுறீங்கன்னு ஆச்சரியத்தோட உச்சகட்டத்துல அந்த சென்டினல்ஸ் எலும்பு நம்ம அக்கா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு கருப்பு உருவமா நம்ம டாக்டர் டூமா காட்டுறாங்க. அண்ட் அப்படி இங்க வந்தா ஷாங்ஜி மாமாவே நம்ம நைட் கிராவலர். இவங்க 2 பேருக்கும் சண்டை போயிட்டு இருக்குன்ற மாதிரி கூட கேள்விப்பட்டேன் ரூமர் படி. சோ அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இப்ப ஒன்னாயிடுறாங்க. இப்ப எல்லா அவெஞ்சர்ஸும் ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரா மிஸ்டிக் அண்ட் சைக்ளாப்ஸையும் காட்டுறாங்க. என்னடா எல்லாரும் எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேந்த முடிச்சு இருக்காங்க. நம்ம கேபிட் மாமாவும் சீத்த குளிக்கிட்ட எவன்டா அதுக்கு முன்னாடி எங்க ஏரியாவுக்குள்ள வரதுன்னு மஜாவா வந்து நிக்க. பின்னாடியே நம்ம இப்ப இருக்கிற கேப்டன் அமெரிக்கா இருக்கிற ஃபால்கன் மறுபடியும் வந்து நிக்கிறாரு அவரோட ஷீல்டோட. அந்த இந்த தடவை என்னன்னா நம்ம கேப்டன் கிட்ட ஷீல்டு இல்ல, ஆனா நம்ம ஃபால்கன் கிட்ட தான் ஷீல்டு இருக்கு. எந்த கேம்ல பார்த்த அந்த ஃபைட் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சரி, அதெல்லாம் நமக்கு இருக்கு. அந்த நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கும் வந்துறாரு அவரோட புது சூட்டோட. அந்த ஒரு மாதிரி ரெட்ரோ ஸ்டைலிக்கான சூட் புதுசா ஒன்று ரெடி பண்ணிடுறாங்களா. அந்த ஃபங்கோ பாப்ல கூட நம்ம வீடியோல பார்த்துருப்போம். மேல லிங்க் கொடுக்குற அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணிட்டு நம்ம அது மேல ஒரு ஒயிட் கலர் கோட்டு மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாரு. அவரும் நூல் போராட்டா மாதிரி வந்து இறங்குறாரு இந்த ரவுண்டுக்குள்ள. இல்ல சித்தப்பு சித்திக்கலாம், நீங்க மைண்ட்ல இப்ப இமேஜின் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு மேட்டர் தான். 2014 அந்த அவெஞ்சர்ஸ் படம் ஞாபகம் இருக்கா? அந்த படத்துக்கு அவங்க போய் பார்த்தோம்னா இங்க நியூயார்க் பேட்டில் நடக்கும்போது எல்லாம் ஒரு சென்டருக்கு வந்து பிளேஸ் ஆகி சங்கிலி கருப்பேன்னு கத்திட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்களை சுத்தி அப்படியே கேமரா மூவ் ஆகும். அந்த சாட்டை அப்படியே இங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எக்ஸ்மேனு அவெஞ்சர்ஸ்
டீம்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. மிஸ்டேக்ல இருந்து எல்லா எக்ஸ்மேனும் வந்து நிக்கிறாங்க. அண்ட் எல்லா அவெஞ்சர்ஸ் வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் நடுவுல வந்து நின்றுட்டு அப்படியே கேமரா அப்படியே தானாவும் நம்ம கேப்டனும் தோட வந்து இறங்குறாங்க. இந்த தடவை நம்ம கேப்டன் பரபரன்னு பயங்கரமான ஃபங்க் விட்டுருக்காரு. அண்ட் சைக்ளாப்ஸோட வயசர தட்டமும் மொத்த ஃபைட் ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் சென்டினல்ஸ் எல்லாம் பயங்கர ஓவர் பவுல்டா இருக்கு. இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எல்லாம் சேர்ந்தோம் எதையுமே தடுக்க முடியாத லெவலுக்கு இருக்கு. நான் எல்லாமே டாக்டர் டூமோட மேஜிக்கால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யறோம்னு இறங்குறாங்க நம்ம பசங்க. அதோட இந்த 1.5 நிமிஷம் கிளிப்பு அப்படியே முடியுது. அண்ட் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் இன்னுமே சிஜிஐ பண்ணப்படாத மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. பாக்குறதுக்கு எப்பா இதெல்லாம் இன்னும் சிஜிஐ பண்ணப்படலப்பா அப்படின்ற மாதிரி தெரியுது. லைக் இந்த சென்டினல்ஸ் எலும்பி வர்றது, டாக்டர் டூம் பறக்கிறது, நம்ம தோர் ஸ்டீவ் ராஜஸ்க்கு ஹெல்ப் பண்றது, இது எல்லாமே அன்பினிஷ்டான மாதிரியே இருக்கு. பட் மேபி இது ஏஐயா கூட இருக்கலாம். அதுக்கான காரணத்தை நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்க. ஏஐ காரணம் என்ன பண்றானுங்கன்னா அவங்க வீடியோ ஏன்னு தெரியக்கூடாது பட் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை பிக்சலேட்டட் பண்ணி இப்படி விட்டுருவானுங்க. அது எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அவங்க ஃபைனலா அந்த ஒரிஜினல் வெர்ஷனே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் ஃபுல் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அண்ட் இது ஏஐ இல்லாம இருக்கலாம்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அமைந்து விடுறாங்க. ரீசெண்டா 3 நாளைக்கு முன்னாடி கூட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆக லீக் ஆச்சு. அந்த லீக்ல கூட அன்பினிஷ்டான சிசிஎல்லாம் இருந்தது. சப்போஸ் எல்லாரும் திங்க் பண்ணது என்னன்னா இது ஏஐ இருக்கும். அந்த 1% சான்ஸ்ல இது ஏஐ இருமோன்ற மாதிரி யோசிச்சானுங்க. ஆனா அந்த அன்பினிஷ்டான சிசிஐயும் தெளிவான குவாலிட்டியில் அப்புறமா அவங்க ட்ரெய்லரை லீக் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே தெரியுது. ஓஹோ இது அப்ப உண்மைதானா? ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு இப்ப தான் எல்லாமே இன்னும் ரெடியா ஆகலாம். அப்புறம் அன்பினிஷ்டா இருக்கா அதே லீக் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அந்த ட்ரெய்லரை லீக் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஏமாத்துறோம். இதெல்லாம் இன்னும் படம் வர்றதுக்கு 6-7 மாசம் இருக்கு. இன்னும் ஒர்க்கே முடியல. மேபி இன்னுமே ரீஷூட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயே இவங்க ட்ரீட் பண்றானுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு தெரியுது. மார்வல் கையில எவனோ இருக்கிறான். தப்பு எவனோ ஒருத்தன் கையில மார்வல் இருக்குது. மார்வலோட ப்ராஜெக்ட்ஸை அவனால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஏகப்பட்ட லீக் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் அதாவது இந்த 2026 தொடங்கினதுல இருந்து இந்த ஜனவரியில இருந்து ஏகப்பட்ட லீக் மார்வல் சைட்ல இருந்து சோனி சைட்ல இருந்து வருது. எவனோ ஒருத்தர் தங்கம் உனக்கு ஒரு உமா உன்னுக்கு ஒரு உமா. என்ன ஒரு மேட்டர்னா ஸ்பாயில் பண்றவனுக்கு வீடியோ பண்றோன்ற பேர்ல நான் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கேன். சரி போனது போகத்து ஆனது ஆகட்டும் விஜயாந்தன் என்ன சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு இப்ப இந்த பயங்கரமான அவெஞ்சர்ஸ் சொன்ன சீக்வன்ஸ் மறுபடியும் ரீக்ரியேட் பண்றானுங்க இந்த டூம்ஸ்டே படத்துல அப்படிங்கறத இப்ப நான் ஸ்பாயில் பண்ணி விட்டேன். ஸ்டில் என் பிரெயின் மந்தமாவே இருக்கு. இப்ப நான் என்னதான் பார்த்தேன் ஒரு ஆச்சரியத்தோட உச்சகட்டத்துல இருக்கேன்பா. ஆல்ரெடி டிஸ்க்ளோசர் டேன்னு ஒரு பி படத்தை பார்த்துட்டு வந்து மண்ட கோளாறு சுத்திட்டு இருந்தேன். இங்க என்னன்னா ட்விஸ்ட் கொடுக்குறானுங்க. லீக் அடிக்கிறீங்க. And this scene literally makes me goosebumps man. என்ன மாதிரி சீக்வன்ஸ் தான் இது. அண்ட் சத்தியமா சொல்றேன் இதை மட்டும் எவனாவது அன்பிக்சலேட் பண்ணி அதுக்கான ஒரு ஏஐல போட்டு ஒரு சிறப்பான ஒரு பிக்சலா குட்டி என்னங்க அண்ணன் உங்க எல்லாரும் கூப்பிச்சு உண்மை திறந்தாங்க. அண்ட் மார்வல் இன்னுமே அவங்களோட செக்யூரிட்டியை பலப்படுத்தணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட லீக்குகள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். இந்த லீக்குக்கே தலகால் புரியல. என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி எல்லாரும் லிட்டரலி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அது உண்மையான்ற மாதிரி கூட ஏகப்பட்ட பேர் சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இது உண்மைன்ற மாதிரி கூட நிறைய சீக்வன்ஸ் உங்களுக்கு தோண வச்சிருக்கலாம். ஆனா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ்ல இருந்து ரூமர்ஸ் லீக்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க அண்ட் ஹாலிவுட் யூடியூபர்ஸ் வரைக்கும் இதை கன்ஃபார்ம் பண்றதுனால இது உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்குன்றதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது 10% அடுத்த மார்வல் டிவியோட ஸ்ட்ரைக்கும் அடுத்தடுத்த மார்வலே என்ன அனௌன்ஸ் பண்ண போறானுங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஆனா படம் வர இந்த 6 மாசத்துக்குள்ள எத்தனை ஸ்பாய்லர்ஸ் பார்த்து மொத்த படத்தையும் இந்த ஸ்பாய்லர்லயே பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஸ்பாய்லர் வேண்டாம் தவிர்க்கலாம் நினைக்கிறவங்க தாராளமா தவிர்த்துருங்க. முடிஞ்ச ஒரு 6 மாசத்துக்கு யூடியூப் பக்கமே வராதிங்க. அப்பதான் இந்த ஸ்பைடர்மேன் லீக்ல இருந்து டூம்ஸ்டே லீக் வரைக்கும் எல்லாத்தையும் தவிர்த்துடலாம். ஸ்பாய்லரோட தான் நான் படத்தை பார்ப்பேன். உன்னால முடிஞ்சது புரியுங்க அப்படின்னு நாக்கு புரிஞ்சாம கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணி லீக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லாருக்கும் முன்னாடி உங்களால அந்த லீக்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கா கூஸ்பம்ஸோட இந்த மரணபங்கமான வீடியோ முடிச்சிடறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் பரோயில மறக்காம கமெண்ட்ல திட்டி விடுங்க. மறுபடியும் இன்னும் செக்யூரிட்டி செட் பண்ணணுமா இல்லைன்னா இப்படியே இருங்கடா நான் மொத்தத்தை லீக்லயே பார்த்து முடிச்சு விடுறேன். எப்படி டோன்ஸ்டேக்கு டிக்கெட் கிடைக்காது நாங்க லீக்லயே பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் கமெண்ட்ல திட்டி விட்டுருப்போங்க. அடுத்து ஒரு தாழ்மா வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜால ககுஜாலா வாருங்க.